சும்மா ஒரு ரீல்ஸ் எடுக்கிறக்காண்டி அப்படியே இந்த சைடு உள்ளே இறங்கி இந்த எஸ்டேட்டுக்கு போகிறோம். போய்கிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கனால நிறைய வீடு, இந்த எஸ்டேட்டு மேலே அப்படியே மிஸ்டாக இருக்குது முடியுது. ஒரு சில கப்புள்ஸ் தான் இருக்காங்க. வேறு ஏதோ ஒரு ஊர் மாதிரி சொல்லுவாங்க அங்கே போகிறதுக்கு. எனக்கு இந்த குரங்கு வேறு பைய தூக்கி போகுது. இங்கேருந்து பார்த்த போகிற சூப்பராக இங்கே ஒரு லொக்கேஷனு. அதாவது இது வந்து சாதாரண ரோடு தான், ஆனாலும் பாருங்களேன் எவ்வளோ மவுண்டெயினில் அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டு அப்படியே மேலே பாக்கு மரம், அந்த மரம் இந்த மரம் எல்லாமே இருக்குது அந்த எஸ்டேட்டுக்குள்ளேயே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி LSVM. இப்போ இந்த விளாகில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து டால்ஃபின் ஹவுஸ்க்கு போக போகிறோம். ஊட்டியிலேருந்து நாங்கள் வந்து பஸ்லேயே ஃபுல்லாக டால்ஃபின் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். இது இப்படி தான் இருக்குது. நாங்கள் ஊட்டியிலேருந்து வர்ற பாதை ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. பஸ்ஸுமே டவுன் பஸ் தான், ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் வெளியில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் மிஸ்டெல்லாம் அப்படியே அப்படியே பஸ்ஸில் போகிற ஹைட்டாக இருக்கா பஸ்ஸு வேறு, அதனால் நல்லா பார்க்க முடியுது. ஸோ கார்லலாம் நிறையா வாட்டி மூணாறு இந்த மாதிரி கேரளா சைடில் போயிருக்கோம். இந்த மாதிரி பள்ளமாக இருக்கும். இப்போ பஸ் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு நிறையாது ஜன்னலில் இருந்து பார்க்க போகிறோம். விசிபிள் நல்லா தெரியுது. அப்படியே காற்று ஜில்லுன்னு அடிக்குது. அப்படியே மிஸ்டாக அப்படியே கையில் உழுகுது, அப்படியே அந்த பனியாக உழுகுது. அந்த மாதிரி இருக்குது. சும்மா ஒரு ரீல்ஸ் எடுக்கிறக்காண்டி அப்படியே இந்த சைடு உள்ளே இறங்கி இந்த எஸ்டேட்டுக்கு போகிறோம். பஸ் வந்து இங்கே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து நடந்து போகணும். சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ரீல்ஸை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே இங்கேருந்து நாங்கள் நடந்தே இந்த பாதையில் போனோம். ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால வந்து நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கனால நிறைய வீடு, இந்த எஸ்டேட்டு மேலே அப்படியே மிஸ்டாக இருக்குது. வானத்தில் ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடந்து மெதுவாக போய்கிட்டே இருந்தோம். இந்த பாதையில் தான் அப்படியே கீழே இறங்கி இன்னொரு சைடு திரும்பணும் போல். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நடந்து போகிறோம். நீங்கள் வந்து நிறையா பேர் கூட வந்து இப்படி போகிற இந்த மாதிரி பஸ்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணலாம். இது வந்து ஒரு பாக்கு மரம், அது வந்து நிறையா ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறையா கொசன்னு வளர்ந்துருச்சு போல். அந்த டைம் முடிஞ்சோடனே அந்த வந்து ட்ரிம் பண்ணுவாங்க போல். நடந்து போகிற நிறையாது நீங்கள் பார்க்கலாம். காரில் நிறையா பேர் இப்போ வந்து வேகமாக போயிடுறாங்க. அதனால சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு இதை பிளேஸை ரசித்து நின்று பார்த்துட்டு எவ்வளோ வீடியோ ஃபோட்டோஸ் இது மாதிரி நிறையா ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கலாம். இந்த அங்கே இருக்கு பாருங்கள் ஒரு ஃபால்ஸ். அங்குக்கு நேராக நம்ம வந்து போக முடியாது. அங்கே அதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து டால்ஃபின் ஹவுஸ் வந்து நோக்கி இருக்கும். அங்கே இருந்து நம்ம வந்து பார்க்கணும். அதாவது இங்கிட்டிருந்து பார்த்தாலும் இதுதான் தெரியும், அங்கேருந்து பார்த்தாலும் அதுதான் தெரியுமா. அந்த பாயிண்ட்டுக்கு போகலை. ஆனால் நாங்கள் நடந்து போகிற வழியிலே இந்த மாதிரி வருது. இது வந்து டீ தூள், அந்த செடியில் இருந்து இருக்கும்ல டீ எஸ்டேட், அந்த டீயோட லீஃப் அதுதான் இது ஃபுல்லாமே. ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டாங்க போல். நிறையா கட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டால்ஃபின் ஹவுஸ் போடுற வழி வந்து அல்டிமேட். இருந்தால் குன்னூர்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் மேலே தள்ளி இருக்குது. அதாவது ஊட்டி டு குன்னூர்லேருந்து திரும்பி ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது டால்ஃபின் ஹவுஸ். அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் இங்கே உள்ளே வந்தாச்சு. உள்ளே ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி ஒரு கடை ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து நாங்கள் கார் பார்க்கிங்கில் இருக்குது. நிறையா கார் பார்க்கிங், நிறையா கார் நிற்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு கடை ஃபுல்லாக அந்த திங்ஸ், இந்த மேக்னெட்டில் வந்து ஒட்டி வைப்பாங்களா அந்த மாதிரி. இது வந்து நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன் வாங்கணும்னு. ஊட்டி ஐ லவ் அப்படின்னு போட்டு ஒன்று இருந்துச்சு. அதுவும் ஒரு எலிஃபண்ட் இதுவும் வாங்கினோம். நான் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு மெமரிஸுக்காண்டி வாங்குவேன். போக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரப்போகிறதான் திருப்பி வந்து இந்த கிட்டாரு இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வாங்கணும் இருக்கேன். அது போக இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே இங்கே வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காசு கூட இருக்கும். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம டால்ஃபின் ஹவுஸ்க்கு இங்கே வந்தாச்சு. என்னன்னா இந்த போர்டு வந்து ரொம்ப பழசாக இருக்குது. இன்னொரு போர்டு இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து விசிட் பண்ண வந்தாச்சு. இதுதான் டால்ஃபின் ஹவுஸ். இப்படி தான் இருக்கும். அதாவது எதை வச்சு டால்ஃபின் ஹவுஸ் சொல்கிறாங்கன்னு தெரியலை. அந்த ஒரு மவுண்டெயின் வந்து அந்த ஒரு வடிவத்தில் இருக்குமான்னு தெரியல, டால்ஃபின் ஹவுஸ் மாதிரி. அதை வச்சு சொல்லுவாங்களான்னு தெரியல. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. இன்னைக்கு வந்த கிளைமேட்டு சும்மா அப்படியே அல்டிமேட். இங்கே வருங்களேன், ஒரு வீடெல்லாம் இங்கே இருக்குது. அது போக அதுக்கு சின்ன ஒரு பாதை மாதிரி இருக்குது. நிறையா இந்த நம்ம வந்து இந்த புக்கில், ஸ்டோரிஸில், மேகசினில் இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருக்கோம். லைவாக இப்படி பார்க்க போகிற ரொம்ப நல்லா இருக்குது.
அது போக பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. கூட்டம் இல்லாதனால ரொம்ப நல்லா ரசித்து பார்க்க முடியுது. ஒரு சில கப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஃபுல்லாமே இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி கப்புள்ஸ் தான் ஃபுல்லாக வந்திருக்காங்க. ரொம்ப கூட்டமாக நெருக்கடியாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அதனால ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக நின்று பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபுல்லாமே மிஸ்ட்டு தான். இங்கே கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு லைவில் வந்து அவ்வளோ மிஸ்ட்டு, ஃபுல்லாமே மிஸ்ட்டாக தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நிறையா வீடியோஸு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறையா எடுத்து கொடுத்தேன் இந்த கப்பிள்ஸுக்கு. அங்கே ஒரு ரிவர் இருக்குது பாருங்களேன், மலை ஃபால்ஸ். அப்படியே அங்கேருந்து கீழே தண்ணி விழுது. அங்கே வந்து போக முடியுமான்னு தெரியல. அது வேறு ஏதோ ஒரு ஊர் மாதிரி சொல்லுவாங்க அங்கே போகிறதுக்கு. எனக்கு இந்த குரங்கு வேறு பைய தூக்கி போட்டுருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து இந்த கேமரா வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பத்தலை. அடுத்த இன்னும் கொஞ்சம் ஒரு சில மந்த் இல்லை ஒரு சில கொஞ்சம் டேஸில் நான் வந்து வேறு ஃபோன் சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே இப்போ வந்து மேலே டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கட்டி மேலே இந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து விசிட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. இங்கே வருங்க, இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒயில்டு ஆங்கிளில் நல்லா இருக்குது. அதே அந்த லொக்கேஷனுமே நல்லா இருக்குது. நல்லா மேலே இருந்து டாப் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக அடுத்து பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே இங்கே சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம். இங்கே மேகி தான் சொல்லியிருந்தேன். அது போக பக்கத்துலேயே பலசர கடைகள் இருக்குது. இங்கே நிறையா பேர் வாங்குவாங்களா, வீடு மாதிரியெல்லாம் எங்களுக்கு முன்னாடி இருக்கும். மேகியில் வந்து இந்த இது போட சொல்லிட்டேன் நான், நாட்டுக்கு பெப்பரை. அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. நார்மல் மேகியே வாங்கி கொடுத்துக்கலாம். அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தப்போ சூப்பராக இங்கே ஒரு லொக்கேஷனு. அதாவது இது வந்து சாதாரண ரோடு தான், ஆனாலும் பாருங்களேன் எவ்வளோ மவுண்டெயினில் அப்படி ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டு. அப்படியே மேலே பாக்கு மரம், அந்த மரம் இந்த மரம் எல்லாமே இருக்குது அந்த எஸ்டேட்டுக்குள்ளேயே. அப்படியே அந்த சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது இதை வந்து எப்படி சொல்லணும்னே தெரியலை. அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பேராக வந்து விசிட் பண்ணி பார்க்குற இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட்டத்தில் பார்க்குற காட்டிலையும் இங்கே வந்து இந்த எஸ்டேட்டோட டீத்தூள் அந்த மரம் வந்து நிறையா சரிஞ்சுருக்கு. அதோட பேரில் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல இறுக்கமாக இருக்குது. அதனால தான் இங்கெல்லாம் வந்து வச்சாங்க இங்கே வளர்றதுக்குள்ள. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஓடி அப்படியே ஒட்டஞ்சி அப்படியே கடந்துச்சு நிறையா. ஃபுல்லாமே மிஸ்டாக இருக்குது. எங்களுக்கு பஸ்ஸு வெயிட் கண்டி நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டே இருக்கோம். அந்த கேப்பில் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் விளாக் மாதிரி. நல்லா ரொம்ப எனக்கு டைம் நல்லாவே கிடச்சி.